லங்காஃபோ ஊடக உறவுகளுக்கு வணக்கம். இது இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசாங்க அனுமதி பத்திரமின்றி இயங்கிய பதப்படுத்தப்பட்ட மீன் தொழிற்சாலை முற்றுகை. ஹொரண அரச வங்கி கொள்ளைச் சம்பவம், பாதுகாப்பு உத்தியோகத்தருக்கு தொடர்ந்தும் விளக்கமறியல். ஹொரணை முதியோர் இல்ல தீ விபத்து, பணிப்பாளருக்கு பிணை. சஹ்ரானுக்கு உதவிய அனைவரும் சட்டத்தின் முன்னிறுத்தப்பட வேண்டும், விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு. முஜிபுர் ரஹ்மான். ஈரான் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்படும், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. கார்க் தீவின் மீதான அமெரிக்க தாக்குதல் வியூகம், தயார் நிலையில் ஈரானிய படைகள். இலங்கை தரக்கட்டளை நிறுவனத்தின் அனுமதி பத்திரமின்றி ஆராய்ச்சி கட்டுப்பகுதியில் இயங்கி வந்த பதப்படுத்தப்பட்ட மீன் உற்பத்தி தொழிற்சாலை ஒன்று நேற்றைய தினம் முற்றுகையிடப்பட்டுள்ளது. இந்த சோதனையின் போது இலங்கை தரக்கட்டளை நிறுவனத்தின் முறையான பதிவு மற்றும் அனுமதியின்றி உற்பத்தி செய்யப்பட்டு பொதியிடப்பட்டதாக கூறப்படும் பெருந்தொகையான பதப்படுத்தப்பட்ட மீன் தயாரிப்புகளை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். குறித்த தயாரிப்புகள் நிறுவப்பட்ட தரநிலைகளை மீறி உற்பத்தி செய்யப்பட்டு விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் நுகர்வோரின் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பதப்படுத்தப்பட்ட மீன் மற்றும் ஏனைய பொதியிடப்பட்ட உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்யும் போது SLSI தரச்சான்றிதழ், உற்பத்தி தரநிலைகள் மற்றும் துல்லியமான விவரங்களை சரிபார்த்து அவதானத்துடன் செயற்படுமாறு நுகர்வோர் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சட்டவிரோத வணிக நடவடிக்கைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டமீறல்கள் குறித்து அலுவலக நேரங்களில் 1977 என்ற அவசர அழைப்பு இலக்கத்தினூடாக தெரியப்படுத்துமாறு அதிகாரிகள் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர். ஹொரணை பகுதியில் உள்ள அரச வங்கி கிளையொன்றில் 3.5 கோடி ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டிருந்த வங்கியின் பாதுகாப்பு உத்தியோகத்தரை ஜூன் மாதம் 23ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைத்திருக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஹொரணை தலைமை நீதவான் லக்மினி விதானகமகே இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். அத்துடன் சந்தேக நபரின் ஒந்துருளியை நீதிமன்ற உத்தரவுக்கு அமைவாக ஒப்படைக்குமாறு பணித்த நீதவான் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய CCTV காட்சிகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் உத்தரவிட்டார். இன்றைய வழக்கு விசாரணையின் போது மேல்மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் நீதிமன்றத்தில் விவரங்களை முன்வைத்தனர். இதன்போது இந்த வங்கியின் உதவி முகாமையாளரே கொள்ளைச் சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவருடன் குறித்த பாதுகாப்பு உத்தியோகத்தர் நெருங்கிய தொடர்புகளை பேணி வந்துள்ளதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டனர். இதேவேளை சந்தேக நபர் சார்பாக முன்னிலையாகியிருந்த சட்டத்தரணிகள் இந்த சம்பவத்துடன் தமது கட்சிக்காரருக்கு எந்தவித தொடர்பும் இல்லை என வாதிட்டதுடன் இது குறித்த சுருக்கமான அறிக்கை ஒன்றை கோருமாறு நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேல்மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் தொடர்ந்தும் மேற்கொண்டு வருவதாக தெரிய வந்துள்ளது. ஹொரணை அங்குருவாதொட்ட பகுதியில் அமைந்துள்ள முதியோர் இல்லத்தில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்து சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த குறித்த இல்லத்தின் பணிப்பாளர் நேற்றைய தினம் ஹொரணை நீதவான் நீதிமன்றத்தில் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். நேற்றைய வழக்கு விசாரணையின் போது இந்த சந்தேக நபர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படாத நிலையில் அவர் சார்பாக சட்டத்தரணிகள் முன்னிலையாகியிருந்தனர். சட்டத்தரணிகளால் முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை ஆராய்ந்த நீதவான் சந்தேக நபரை 1 லட்சம் ரூபாய் ரொக்கப்பிணையிலும் தலா 1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பிணைகளிலும் விடுவிக்குமாறு உத்தரவிட்டார். அத்துடன் சந்தேக நபருக்கு வெளிநாடு செல்வதற்கான பயணத்தடையையும் நீதிமன்றம் விதித்துள்ளது. இதேவேளை இந்த வழக்கு எதிர்வரும் 2026 ஜூன் 25ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. ஈஸ்டர் ஞாயிறு குண்டுவெடிப்பு சம்பவங்களின் உண்மையான சூத்திரதாரிகளை கண்டறிந்து சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு தற்போதைய அரசாங்கம் தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் முழு பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் விமல் வீரவங்ச உள்ளிட்ட தரப்பினரால் முன்னெடுக்கப்பட்ட சத்தியாகிரக போராட்டம் இடைநிறுத்தப்பட்டமை குறித்து நேற்றைய தினம் கொழும்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அரசாங்கம் இந்த விசாரணை விவகாரத்தை சரியான முறையில் கையாண்டு வருகிறதா என்பதை எதிர்க்கட்சி என்ற ரீதியில் தாங்கள் தொடர்ந்து உன்னிப்பாக அவதானித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த காலங்களில் வெளியிடப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையில் சஹ்ரானின் குண்டுவெடிப்பு சம்பவத்துடன் தொடர்புபட்டவர்கள் மற்றும் அதற்கு உதவியாக இருந்தவர்கள் பற்றிய பல முக்கிய தகவல்கள் வெளிவந்துள்ளதை சுட்டிக்காட்டிய அவர் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் இந்த சம்பவம் குறித்து முறையான மற்றும் ஆழமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு இதன் பின்னணியில் உள்ள உண்மைத்தன்மை முழுமையாக கண்டறியப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தினால் முஸ்லிம் சமூகம் மட்டுமன்றி தனிப்பட்ட ரீதியில் தானும் பாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்ட ரஹ்மான் சுரேஷலை உள்ளிட்ட குழுவினருக்கு எதிராக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்தும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் விசாரணைகள் நேர்மறையான முறையில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று கூறினார். மேலும் சுரேஷலைக்கு எதிராக எதிர்க்கட்சியின் கூட்டணி என்ற ரீதியில் நடத்தப்பட்ட போராட்டங்களுக்கும் தமக்கும் எவ்விதமான தொடர்பும் இல்லை என்று அவர் இதன் போது பகிரங்கமாக வெளிப்படுத்தினார்.
தங்களது கட்சி அத்தகைய அரசியல் ரீதியான போராட்டங்களுக்கு ஆதரவளிக்கவில்லை என்று குறிப்பிட்ட அவர், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சிங்களமா, முஸ்லீமா, தமிழரா அல்லது கிறிஸ்தவரா என்பது முக்கியமல்ல, சம்பவத்துடன் தொடர்புடைய தகவல் அல்லது சான்றுகள் இருந்தால் எவராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக சட்டத்தின் மூலம் முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதே தங்களுடைய நிலைப்பாடு என்று மேலும் தெரிவித்திருந்தார். ஈரான் மீது நேற்றிரவு அமெரிக்கா மிக கடுமையான தாக்குதலை நடத்தும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், அமெரிக்கா ஈரான் மீது கடுமையான தாக்குதலை மேற்கொள்ளப் போவதாகவும் வெகு தொலைவில் இல்லாத எதிர்காலத்தில் கார்க் தீவு மற்றும் பிற எண்ணெய் உட்கட்டமைப்பு பகுதிகளை கைப்பற்றுவோம் என்றும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் வெனிசுவேலாவுடன் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையைப் போலவே ஈரானின் எண்ணெய் மற்றும் எரிவாயு சந்தைகளின் முழுமையான கட்டுப்பாட்டையும் அமெரிக்கா ஏற்கும் என்றும், இந்த நடவடிக்கை வெனிசுவேலா மற்றும் அமெரிக்கா ஆகிய இரண்டு நாடுகளுக்கும் மிகச்சிறந்த முறையில் பலனளித்து வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருந்தார். அமெரிக்க ஜனாதிபதி கார்க் தீவின் மீது தாக்குதல் நடத்தப்பட போவதாக அச்சுறுத்திய நடவடிக்கையை எதிர்கொள்ள ஈரான் பல மாதங்களுக்கு முன்பிருந்தே தயாராகி வருவதாக மத்திய கிழக்கு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கார்க் தீவு மீது அமெரிக்க இராணுவ தாக்குதல்கள் நடத்தப்பட்ட சிறிது நேரத்திலேயே ஈரானின் கார்க் நகரில் அதிபயங்கர ஆயுத பலத்தை அமைத்து கூடுதல் இராணுவ வீரர்களையும் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் நகர்த்தியுள்ளதாக அறியக்கூடுகிறது. ஈரான் தனது பாதுகாப்பை பலப்படுத்தும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக மேன்பேட்ஸ் என அழைக்கப்படும் தோளில் சுமந்து வரும் சுடுவான் தரை வழிகாட்டு ஏவுகணை அமைப்புகளை கூடுதலாக அந்த தீவுக்கு நகர்த்தியுள்ளது என்றும் கூறப்படுகிறது. ட்ரம்ப் தரைவழி நடவடிக்கைக்கு உத்தரவிட்டால் அமெரிக்க படைகள் தரையிறங்க வாய்ப்புள்ள கடற்கரை பகுதி உட்பட அந்த தீவில் ஈரான் ஆட்கொள்ளி மற்றும் கவச வாகன எதிர்ப்பு கண்ணிவடிகளை கொண்டு பொறிகளை அமைத்துள்ளது என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஈரானின் பொருளாதார உயிர்நாடியாக விளங்கும் இந்த முக்கிய தீவு அந்நாட்டின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் ஏறக்குறைய 90% கையாளுகிறது. கார்க் தீவை கைப்பற்றும் நடவடிக்கையில் அதிக எண்ணிக்கையிலான அமெரிக்க உயிரிழப்புகள் உட்பட குறிப்பிட்ட அபாயங்கள் இருக்குமென்று அமெரிக்க அதிகாரிகளும் இராணுவ நிபுணர்களும் கூறியுள்ளனர். சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்க போறீங்க, இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசர்க். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசர்க். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.